வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 9 ஓட டே 17 எபிசோட் 18 ஓட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஆங்ஸைட்டி அதிகமாகவே இருந்துச்சு கைஸ். என்னன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, மாறி மாறி திட்டிக்கிறானுங்க. அது பார்க்கும்போது வந்து எனக்கு என்னடா எபிசோடுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த விக்ரம் வெளியே வந்து ஏஆர் ரகுமான் ட்ரோல் பண்ணியிருக்காரு, அனிருத்தை ட்ரோல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ராஜா மாதிரி இந்த மனுஷனை ஒரு டாஸ்க்குக்காக என்னமா பண்ணாரு, ஒரு டாஸ்க்குக்காக பார்வதியை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு அங்கே போய் தூக்கி இறக்கி வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்றாரு. ச்சே விக்கல்ஸ், நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒரு டாஸ்க்காக இப்போ இறங்கிட்டீங்களேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, சும்மாவே இல்லைங்க. அவங்கள QC ஆஃபீஸராக போட்டாங்க, பண்ணுற அலப்பறதுக்கு தாங்கவே முடியல. சபரி இந்த கையை அமுக்குவா, பிரவீன் இந்த கையை அமுக்குவா, சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படின்னு செம்ம அலப்பறை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலே கட்ட வன்மத்தையும் காட்டுறாங்க. சும்மாவே நம்ம பார்வதி வந்து எல்லாமே வன்மத்தை காமிப்பாங்க, இப்போ சும்மா இருப்பாங்கன்ற மாதிரி தான். யாரெல்லாம் பிடிக்கலையோ, முக்கியமாக எஃப்ஜேக்கு அவங்களுக்கு ஒத்துக்காது இல்லையா, ஆனால் அவங்க எஃப்ஜே மேலே டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம தர்பூசணி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, பாவம் பாரு, ஒரு நம்ம தொழிலாளராக வந்து இது பண்ணணும் பாரு அப்படின்னு அதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பார்வதி வந்து இல்லை, அப்புறம் அவனுக்கு பார்த்தா பாவமாக தெரியலையா, என்ன மட்டும் எல்லாம் சேர்ந்து குத்துறானுங்க, நீ கம்முன்னு இருக்க அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து 2 பேரும் முட்டிக்கும். அதில் வந்து பார்வதி வந்து நான் பண்ணவே மாட்டேன் போங்க அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. திவாகரன் வந்து வேணா போ அப்படின்ட்டு அவர் திக்கில போட்டுருவாரு. ஹேய், என்ன பேய்க்கும் பூதத்துக்கும் சண்டை நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே கைஸ், வாட் ஹேப்பன்? போன வாரம் வரைக்கும் அண்ணன் தங்கச்சியாக இருந்தீங்க, ரீசெண்டாக 3 நாள் வரைக்கும் திவாகர் வந்து உங்களுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணாரு, இப்போ என்ன அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலையே. அதே மாதிரி என்ன ஆகும், பார்வதி வந்து சாப்பாடு வைப்பாங்க, தர்பூசணி என்ன பண்ணுவார், எடுத்து சாப்பிடுவாரு. அதுக்கு பார்வதி காண்டாயி, உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. திவாகர் வந்து இல்லை, சாப்பாடு தானே பாரு, உனக்கு வேணா 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு தர சொல்கிறேன் அப்புறமா அப்படின்னுவாரு. ஏன்னா அவங்க சாப்பாடு என்ன நீ ஃபஸ்ட் சாப்பிட்ட, அவங்க அப்படி வாய் பேசுவாங்கன்னு தெரியும்ல. அதே மாதிரி மார்னிங் என்ன ஆகும், எஃப்ஜே வந்து கெமிக்கிட்டையும் பிரவீன் ராஜ்கிட்டையும் சின்ன பிரச்சனை மாதிரி பண்ணுவார். அது கெமி வந்து காண்டாயிடுவாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன பண்ணுவார், சீப்பேன்ற மாதிரி வார்த்தைலாம் விடுவார். அது கெமி வந்து சண்டை போட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த சபரி இருக்காரு பார்த்தீங்களா, இத்தனை நாளாக வந்து நான் நினச்சேன் டீம் பிளேயர் தான் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவரோட கெமியோட மண்டையை கழுவாரு பாருங்க. இது மாதிரி வந்து எஃப்ஜே எந்த நோக்கத்துக்காக அப்படி சொன்னான்னு தெரியுமா, எஃப்ஜே ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா அப்படின்ட்டு சம்மந்தமான எஃப்ஜேக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதை கெமி வந்து இல்லை, நான் எப்படின்னா சொல்லிக்கிட்டோன்னா, ஆனால் அவன் பேசுறது வந்து தப்புனா, அவன் வந்து பிபி ஹவுஸ் மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொல்லிக்கவே கூடாதுண்ணா அப்படின்னு கெமி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே வந்து சபரி வந்து மண்டையை கழுவி, இல்லை கெமி அப்படி கம்மி இப்படி கம்மின்ட்டு போட்டு மண்டையை கழுவுறாரு. சபரி இத்தனை நாளாக ஒரு டீம் பிளேயர் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சூப்பராக மண்டை கழுவிங்கன்னு இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் கானத்துக்கும் ஆதரிக்கு வந்து ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆதரி நெக்கெல்லாம் வந்து காலை வந்து இப்படின்னு கானத்து மேலே கானத்து வந்து கானிடுவார், இது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ட்டு மாறி பேசிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து கானத்து என்ன பண்ணுவார், கால் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாரு. அது வந்து ஆதரிக்கு காண்டாச்சா என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ஆதரியை வந்து காலை வந்து நெக்கெல்லாம் அப்படி மூஞ்சிக்கிட்ட கிக் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போகிறது ரொம்ப தப்பு. ஆதரி இதை மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களை மாற்றிடுவாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி QC செக்கப்போ என்ன ஆகும், திவாகரும் வினோத்தை வந்து மாறி பேசிட்டே இருப்பாங்க. அது திவாகர் வந்து முட்டு ஊற்றி பேசிட்டே இருப்பாரா, அது காண்டான வினோத்தை என்ன பண்ணுவார், யோ உட்கார்றா அப்படின்றவாரு. தம்பி பேச்சு வாழ்க்கையாச்சும் வாடா படம் சொன்னியா, இல்லை ஃப்ளோவில் வந்திருக்கோம் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வினோத் என்ன பண்ணாரு, உட்கார்றா அப்படின்றவாரு. அதுக்கு திவாகர் காண்டாயி என்ன வாடா போடான்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வினோத்னா தெரியாமல் சொல்லிட்டாங்க போல போன வாரம் உங்கள் காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அதே பிடிச்சிக்கிட்டு வம்படியாக பண்ணுறது வந்து இரிட்டேட் தான் ஆகுது. இந்த சபரி, எஃப்ஜே, கெமி, கனி அப்புறம் ஆதிரியை வந்து என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எஃப்ஜே என்ன பண்ணுவார், இங்கே யாருமே வந்து பயாஸாக இல்லாமலாம் இல்லை, எல்லாருமே வந்து எல்லாருக்கும் பயாஸாக இருக்காங்க அப்படின்னு ஒத்துப்பார். இதில் கனி என்ன பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம குரூப்பிசம் ஆகிட்டோமா, அப்புறம் நம்மளாம் ஒரே குரூப் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சபரி வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாரா. அது கனி வந்து இல்லை நீ தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் வந்து வெளியே இருக்க எல்லாருக்கும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாரும் நம்ம குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. சத்தியமாக கனியாக்கா ரொம்ப கிளவராக இருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், டீமை விட்டு போயிடுங்க, உருப்புட்டுருவீங்க. அதுக்காக சொல்ல வரேன். இது என்ன ஆகும், திவாகரும் பார்வதி வந்து மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பார்வதி வந்து அழுதுருவாங்க. இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து எனக்கு குத்துறாங்க, நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு கூட நீ நிற்கவே மாட்டேற அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தர்பீஸில் பாரு அப்படி இல்லை பாரு, என்ன பாரு அப்படி இல்லை பாரு அப்படின்னு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் பார்வதி வந்து பக்கா தெளிவாக இருக்காங்க. யாரெல்லாம் சூனியம் வச்சாங்களோ அவங்களுக்கு பக்காவாக திருப்பி சூனியம் பண்ணான்ற மாதிரி எல்லாருமே வந்து செதுக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். முக்கியமாக எஃப்ஜே போட்டு
போட்டு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சம்பவம் பண்ணுற பார்வதிக்கு வந்து குட்டி சம்பவம் ஆகும். அதாவது என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரம்யா மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வைப்பாங்க. அதாவது ரம்யா வந்து வின் பண்ண வச்சிட்டோம்னா ரம்யா வந்து ஒரு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும், அந்த பாஸ் வந்து எனக்கு கொடுக்க போகிறதா அப்படி வந்து ரம்யா சொல்லுவாங்க. அப்படின்றத பார்வதி நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ரம்யா என்ன பண்ணுவாங்க, நேக்கா சபரிகிட்ட போயிட்டு இது மாதிரி போய் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட, இது மாதிரி வந்து நீ வின் பண்ண வச்சின்னா என் பாஸ் வந்து உனக்கு தருவேன் அப்படின்னு. ஆனால் வந்து யார் கொடுப்பா, நான் கொடுப்பேனா, பார்வதி இருந்து எப்படி பண்ணாங்க நம்மளை அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த முள்ளு குத்துனா முள்ளால் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அதாவது விஷப்பாம்புக்கு விஷப்பாம்பு தான் கரெக்டுன்ற மாதிரி பார்வதிக்கு ரம்யா தான் கரெக்டு போல, பார்வதி பண்ண பார்வதிக்கு எல்லாமே ரம்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இந்த வத்தவ வாலிப சங்கத்தில் ஏய் அப்படின்னு போட்டு சூரிய உடைக்க மாட்டேன், அது மாதிரி வந்து கலை வருவார், இடிப்பார், உடைப்பாரு போயினே இருப்பாரு. ஐயோ எதுவாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணீங்க, எதுக்கே அடிச்சுக்கிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்ஸைட்டி அதிகமாகவே போச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே. அதாவது இவன் வந்து அவனை குத்துனா, அவன் வந்து இவனை குத்துனான்ற மாதிரி மாறி 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 சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது மூலமாக வந்து மக்களுக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆடியன்ஸாக சொல்ல போனோம்னா என்னடா அவங்க கொஞ்சம் எங்கேஜிங்காக பண்ணுவாங்க பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதனால வந்து நமக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா அவங்க ஆல்ரெடி நம்ம டென்ஷனில் இருப்போம், டென்ஷனில் இருந்து டென்ஷன் பார்த்தா டென்ஷன் இன்னும் அதிகமாகும் இல்லையா. மற்றபடி வந்து அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அப்பப்போ வந்து நான் சொல்கிறேன் இல்லையா அகைன் அடிச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸாக எதுவுமே பண்ணலை. இந்த கனியக்கா வந்து அப்பப்போ கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. பட் சேம் டைம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த QC ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே 2 பேர், அவங்க வந்து இதுதானா சான்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க. கையமுக்கு சொல்கிறாங்க, முடியை மசாஜ் பண்ண சொல்கிறாங்க, சாப்பா ஊட்டிவிட சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க. இப்போயே அனுபவிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க உங்களை. மற்றபடி சபை இருக்காது பார்த்தீங்களா, சரியான மண்டை கழுவாருங்க. ஐயோ நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்ட்டு. மற்றபடி கெம்மி வந்து அங்கே பாயிண்ட்டில் வந்து கரெக்டாகவே இருந்தாங்க. FJ வந்து வர வர ரொம்ப வார்த்தை விடுறாரு. மற்றபடி ஆதிரை வந்து சேம், அதாவது ஃபீமேல் FJ போல அவங்க இந்த கால் ஓங்குறது அதெல்லாம் ரொம்பவே தப்பு. கானா வினோத்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், திடீர்னு வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுனால வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி இரிட்டேட் ஆகுதா அப்படின்னு தெரியல. மற்றபடி நீங்கள் ஒரு கவுண்டர் போட்டிருப்பாங்க, ஆனால் சூப்பராக இருந்திருக்கும். அதாவது திவாகர் கமலுதீன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ரீல்ஸ் மாதிரி. டக்குன்னு வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு ஏதாச்சும் பைத்தியக்கார வண்டி கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும், யாரெல்லாம் பைத்தியம் செக் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து திவாகர் காண்டாயி யோ வினோத் நீ தான் பைத்தியம் அப்படின்னுவார். அது வினோத் வந்து நான் உங்க பேச சொன்னேன், நான் பைத்தியம்னு பேசலாம் பேசிட்டு நீ ஏன் பேச சொல்கிற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இரிட்டேட்டா ஏய் உட்காரா அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் காண்டாகவே இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஸோ நாளைக்கு தான் தெரியும் என்ன ஆச்சு அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் முரளி.